வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாபடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பிரபஞ்ச குறிப்பு இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய ஆண்டாளுடைய திருப்பாவையில் இன்னைக்கு 26வது பாசுரம். ரொம்ப 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 ஒரு அற்புதமான பாசுரம் இது. இந்த பாசுரத்தை என்னுடைய பையனுடைய வாய்ஸில் கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம தலைப்புக்கு போகலாம். வாங்க எல்லாரும் அந்த ஆண்டாளனுடைய 26வது பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் கேட்கலாம் வாங்க. வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால் அன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பலையே பல்லாண்டிசை பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆடி நிலையாய் அருளேலோ ரம்பாவாய். ஆடி ஆடி அகம் கரைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான பாசுரம் இது. ஆண்டாள் மார்கழி நோன்பு இருக்கிறதுக்காக தன் தோழிகள் எல்லாம் எழுப்புறாங்க. முதல்ல அவங்கவுங்க வீட்டாண்ட காலையில் போய் விடியற் காலையில் நீங்கள்லாம் எந்திரிச்சு வாங்க, நம்ம மார்கழி நோன்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் எல்லாம் எழுப்பி கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கண்ணனை எழுப்புறாங்க. கண்ணன் எந்திரிக்கல. அதுக்கு துணையாக அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க, அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க, அவங்க அண்ணனை கூப்பிட்றாங்க. கடைசியாக கண்ணனுடைய மனைவியையும் கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் கண்ணனை எழுப்பி விடுங்க அப்படின்றாங்க. பட் யாருமே எழுப்பலை. கடைசியாக இவங்க நேராகவே அந்த செக்யூரிட்டி இருப்பார் இல்லையா, கண்ணனுடைய வாயில், வீட்டோட வாயிலில் அந்த ஆள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இவங்க நேராக கண்ணன் வீட்டுக்குள்ளாரே போய் கண்ணனுடைய கட்டில் அருகே நின்று அவனை எழுப்பிடுறாங்க. எழுப்புனதுக்கப்புறம் எங்களுக்கு நோன்பு இருக்கிறதுக்கு ஒரு இடத்த நீ ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் இந்த 26வது பாசுரத்தினுடைய சாராம்சமே. இதில் ஆண்டாள் அந்த கண்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சங்க பற்றி பேசியிருப்பாங்க. அது பாஞ்ச சன்னியம் என்ற ஒரு சங்கு கண்ணனுடைய கையில் இருக்கு. குறிப்பாக இந்த பாட்டில் அந்த சங்கை பற்றி பேசியிருப்பாங்க. ஏன் ஆண்டாள் அந்த சங்கை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, சாந்திபனின்ற ஒரு முனிவர்கிட்ட பஞ்சசயன் என்ற ஒரு அசுரன் அந்த முனிவருடைய பையனை கொன்னுடுறான். கொன்னுட்டு இவன் கடலில் போய் மறைஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அந்த சாந்திபனி முனிவர்கிட்ட மாணவராக சேர்ந்து படித்து எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு நான் விடை பெறட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்ட கேட்கும்போது அந்த சாந்திபனி முனிவர் எனக்கு குரு தட்சிணையாக ஏதாவது நீ கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள் சாமி, நான் செய்கிறேன்றாப்புல கிருஷ்ணர். என்னுடைய மகனை அந்த பஞ்சசயன்ற ஒரு அசுரன் கொன்னுட்டான். அவன் கொன்னுட்டு இப்போ கடலில் மறைஞ்சிட்டு இருக்கான். அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி குரு தட்சிணையாக கேட்குறாப்புல. இதுதானே, சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கடலில் போயிட்டு அந்த பாஞ்சசயன்ற அசுரனை கொன்று அவனை சங்கா மாற்றி தன்னுடைய கையில் வச்சுக்கிறார். அவன் அசுரன். அந்த சங்கு ஊதுனாலே ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு வரும். இந்த சங்கு தான் கிருஷ்ணர் அந்த 18 நாள் போர்க்களத்தை சண்டையில் இந்த சங்கை தான் கிருஷ்ணர் கையில் வச்சிருப்பாரு. இதுதான் அந்த மகாபாரத போர் ஆரம்பிக்கும் போது இந்த சங்கை தான் தினமும் ஊதி போர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சங்கை ஊதும் போதெல்லாம் குருட்சேத்திர பூமியே ஒரு பயங்கர சத்தத்துக்கு போட்டு ஒரு பயத்துக்கு அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் நடுநடுங்கக்கூடிய ஒரு பய உணர்ச்சி அந்த சங்கு சத்தம் உண்டு பண்ணுமா. காரணம் என்னன்னா, அவன் அசுரன். அசுரன்னாலே ரொம்ப சத்தம் தானே போடுவாங்க. அதனால அந்த சங்க ஊதுனாலே மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கை நீ கையில் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போற்றி பாடியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த பாசுரத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அந்த அசுரனுக்கு கடவுள் அருகே இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்குது.
ஸோ அதனால் ஆண்டாள் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க, இந்த பாசுரத்தை நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கும், கடவுள் அருகாமே ஒரு இடம் கிடைக்கும், நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கடவுள்கிட்ட போய் கடவுள் அருகே இருக்கிறோம்னா இந்த பாசுரத்தை பாடலாம். இல்லை எனக்கு நல்ல வீடு வேணும்னாலும் இந்த பாசுரத்தை பாடினா நிச்சயமாக நல்ல வீடு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆண்டாள் நிச்சயமாக அருள் புரிவாங்க. நீங்களும் இந்த பாசுரத்தை தினமும் பாடுங்க. அடுத்து நம்ம தலைப்புக்கு போயிடலாம். பிரபஞ்ச குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ஒரு வாரமாகவே இந்த வீடியோ எடிட்டிங்கில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருந்தது. என்னென்னா, என்னுடைய கம்ப்யூட்டரில் வந்து அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் சரியாக ஒர்க் பண்ணல. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதில் போய் எடிட் பண்ணலான்னு போகும்போது வீடியோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, வாய்ஸ் ஒரு பக்கம் போகுது, ரெண்டுமே சிங்க் ஆகி போகலை. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப மெனக்கிட்டு அதை தேடுறேன். எனக்கு ஒன்றுமே ஒரு ஸ்ட்ரைக் ஆகலை. ஏன்னா நல்லா ஒர்க் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் ஏன் இந்த மாதிரி பண்ணுது? வேறு யாரும் இந்த சாஃப்ட்வேர் யாரும் யூஸ் பண்ணல. யாருக்கிட்ட போய் கேட்குறது? கூகுள் பண்ணி பார்த்தாலும் இது கரெக்டான சாஃப்ட்வேர்னு தான் சொல்லுது. அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்பயும் வந்து செட் ஆகலை. ஒரு பயங்கர தலைவலி. இந்த கம்ப்யூட்டரில் போய் உட்காந்தாலே பயங்கர தலைவலி வந்துடும். என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஐடியா வந்தது. என்னுடைய நண்பர் வந்து விண்டோஸ் 7 வச்சு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்காப்புல. அவர்கிட்ட போயிட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் அவருடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணால் க்ளீனாக ஒர்க் பண்ணுச்சு. ஓஹோ! அப்போ தான் யோசனை பண்ணேன், இப்போ இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருமே விண்டோஸ் 10 இருக்குது. என்னுடைய நண்பர்து வந்து விண்டோஸ் 7. ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் 7க்கு தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போ விண்டோஸ் 10க்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குமே இதே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூகுள் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இந்த விண்டோஸ் 10க்கு சப்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் தலையை சுற்றி மூக்கு தொடுறதா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கிட்ட இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கிட்ட கேட்கும்போது, சார் நீங்கள் கொண்டு வாங்க நான் பண்ணி தரேன்றாப்புல. அப்புறம் என்னுடைய கம்ப்யூட்டர் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். விண்டோஸ் 10 இருந்த அந்த ஓஎஸை எடுத்துட்டு விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாப்புல. இன்ஸ்டால் பண்ணி அங்கேயே இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வீடியோ எடிட் பண்ணலான்னு பார்த்தா அதில் வீடியோ வரல, வாய்ஸ் மட்டும்தான் வருது. அந்த நண்பர் சொல்கிறாரு, சார் இது வந்து வீடியோ சப்போர்ட் பண்ணல, என்ன பண்ணலாம் அப்படின்றாரு. அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி அவர் கேட்டுட்டு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, எங்கேப்பா இருக்கீங்க? நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். எப்படி நார்மல் டெலிவரியா சிசேரியன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. சிசேரியன் பண்ணி தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே அப்படியா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலே ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அந்த உரையாடல் முடிச்சுட்டு வச்சிடுறாங்க. சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறாரு. அப்போது மறுபடியும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்றார். சார் நீங்கள் வந்து அந்த கிராஃபிக் கார்டுக்கு ஒரு டிரைவர் போட்டிருப்பீங்கள, அதை கட் பண்ணிவிட்டு வேறு எதனா டிரைவர் போட முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னேன். சரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு, சரிங்க சார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஒரு டிரைவர் போடுறாரு. போட்ட உடனே அந்த வீடியோ வந்துடுச்சு நம்ம வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில். அப்புறம் வீடியோ வந்துடுச்சு, அப்புறம் ஆடியோ எல்லாமே சிங்க் ஆகி ரொம்ப க்ளீனாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் மற்ற சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்துட்டோம். அப்போ கேட்டார், எப்படி சார் நீங்கள் வந்து இது நான் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு சொன்னேன், நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்றாப்புல. இதுதான் இயற்கை நமக்கு சொல்லிடுச்சே சார். என்ன சார் சொல்லிச்சு அப்படின்னாரு. உங்களுக்கு புரியலையா? இப்போ நீங்கள் இதை வந்து போட்டு என்கிட்ட வீடியோ இன்ஸ்டால் பண்ணி அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு ப்ளே பண்ணி காட்டும்போது எனக்கு வந்து வீடியோ வரல. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க, குழந்தை பிறந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த ஃபோன் காலில் நீங்கள் அதுதான் பேசியிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படி தான் பேசினேன்னாரு.
ஸோ அப்போன்னா இயற்கை நமக்கு வந்து ஆன்சர் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கிராஃபிக் கார்டில் நீங்கள் போட்ட டிரைவர் வந்து அதை எடுத்துகிட்டு வேறு டிரைவர் சப்போர்ட் பண்ணுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போது. அதனால தான் நமக்கு வந்து குழந்தைன்ற வீடியோன்ற உருவம் நமக்கு வந்து குழந்தையாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் சார் நமக்கு பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நொடியும். இதை நம்ம பிடிச்சோம்னா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆச்சரியப்பட்டார். ஸோ இதுதான் நமக்கு வந்து எல்லாருக்குமே நாம் எந்த வேலையை செய்தாலும் பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் நடக்க போகிறத. இதுதான் நடக்க போகுது, நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது பூனை குறுக்க போகிறது, ஒரு காளை மாடு எதிர்க்க வர்றது, பாம்பு குறுக்க வர்றது, ஒரு கணவன் இல்லாத மனைவி எதிர்க்க வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை நமக்கு அனுப்பக்கூடிய சமிக்ஞை. இந்த சமிக்ஞையை நம்ம பிடிச்சி நம்ம வேலை பார்த்தோம்னா நாம் ஜெயிக்கலாம். ஸோ நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னும்போது இந்த இயற்கை கொடுக்குற சமிக்ஞையை நீங்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் கவனிச்சுட்டே இருங்க. நிச்சயமாக நீங்களும் ஜெயிப்பீங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலுடன் ஆண்டாளனுடைய அற்புதமான பாசுரம் 27வது பாசுரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.